நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வர ஃப்யூச்சர் வீடியோஸ் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோவில் சப்பாத்தி மாவு வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணலான்னு பார்த்துருந்துரும். அதை பார்த்துட்டு எங்கள் சிஸ்டர்-இன்-லா பசங்க வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க கலர்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. தேங்க்யூ குட்டீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கை வச்சு எப்படி ஒரு வால் டெக்கர் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து இது மாதிரி பிளெயினான கேரி பேக்கு வேணும். பிளெயினாக இருந்துச்சுன்னா இன்னும் லுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேக்கை இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் இதே மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பார்ட்டை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இதையும் கட் பண்ணிடலாம். எனக்கு இதை மாதிரி ஃபோல்டு பண்ண மாதிரி பேக் இருக்குது. நான் அதனால் இந்த ஃபோல்டு பண்ண பார்ட்டை வெளியில் எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த பேக்கில் ரெண்டு சைட்லேயும் ஃபோல்டு பண்ணியிருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த கவரோட சைஸு பெருசுன்றதுனால இந்த கவரை நான் 3 ஈக்குவல் போர்ஷனாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 ஈக்குவல் போர்ஷனாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃபோல்டு பண்ண இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவரோட சைஸ் பெருசுன்றதுனால இதை 2ஆக மடித்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ண ஷீட்டில் இருந்து 4 லேயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு 4 லேயர் இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியாது. இந்த 4 லேயரையும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு எண்டிலேருந்து நம்ம வந்து இது மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன் ஃபுல் பேப்பரையும். இது வந்து பிளாஸ்டிக் கவர்னால கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இது மாதிரி ஜிக்ஸாக்காக. இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டேன்னா இப்படி இருக்கா. சென்டர் போர்ஷனில் ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிக்க போகிறோம். த்ரெட்டு வச்சு கட்டும்போது இப்போ நான் காட்டுற மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு தான் கட்டணும். இதை மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த கார்னர்னால் பாருங்கள், இந்த மாதிரி சரியா இல்லைல்ல, லைட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டால் சேமாக வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த எண்டையும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க இடத்த நான் என்ன பண்ண போகிறேன்னா கர்வாக கட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த போர்ஷனையும் நம்ம இதை மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2 எண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி வரும். இப்போ இங்கே ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபோல்டு பண்ணியிருக்க இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதை மாதிரி இந்த சைடையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நான் எல்லா இடத்தையுமே கட் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாலியான இடம். இப்போ நம்ம இதில் 4 லேயர் வச்சுருக்கோம் இல்லையா,
அதில் ஒரு லேயரை மட்டும் எடுத்துட்டு இப்படி மேலே பார்த்தா மாதிரி ஃபுல் பண்ணிக்கிறோம். இப்படி வருமா? அதே மாதிரி இந்த சைடு ஒரு லேயரை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்படி ஃபுல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடைசி லேயருக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த நாட்டை கட் பண்ணாமல் வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நாட்டை இப்படி கீழே பிடிச்சிக்கோங்க. கீழே பிடிச்சிக்கிட்டு மேலே இது மாதிரி புல் பண்ணுங்க. எடுத்து விட்டிங்கன்னா இது எப்படி இருக்குது? ஃப்ளவர் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு? எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம்ல. இதை விட இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். டபுள் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு? இந்த ஃப்ளவர் வந்து நம்ம இது மாதிரி பிரிண்ட் பண்ண கேரி பேக்லேருந்து பண்ணது. எல்லா ஃப்ளவரையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளவரில் பேக் சைடில் இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு டபுள் சைட் டேப் வச்சு எல்லா ஃப்ளவரையும் நான் ஆர்டின் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.